இந்த முன்னுரிமை பயிற்சிகள் என்றால் என்ன, அதுக்கு டெஃபினிஷன் பாருங்க. இப்ப இதுல வார்த்தைகள்லாம் புரியாம இருக்கும், சொல்லும் போதே நல்லா கவனம் கொஞ்சுங்க. இப்ப பாருங்க, இவை ஒப்பீட்டளவில் எளிமையான செயல்பாடாகும். இது ஒரு எளிமையான செயல்பாடுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இங்கு மாணவர்களின் குழுவிற்கு ஒரு பிரச்சனையின் பண்புகள் அல்லது தீர்வுகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டு, பாத்தீங்களா, பிரச்சனையின் பண்புகள் அல்லது தீர்வுகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டு சில திட்டவட்டமான அளவுகோல்களின்படி அவற்றை வரிசைப்படுத்துமாறு கேட்கப்படுகிறார்கள். இப்போ மாணவர்கள் 5 புத்தகத்தை உங்க கையில கொடுத்துட்டு எந்தெந்த பாடத்தை நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க ஆசைப்படுறீங்க அப்படி சொல்லி கொடுத்தோம்னா, அவன் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவான் தெரியுமா? தனக்கு எந்த பாடம் பிடிச்சிருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதுவான். எந்த பாடம் பிடிக்கலையோ அதை கடைசியாக எழுதியிருப்பான். இது மாணவர்கள் செய்யற தவறு. அப்ப என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எழுத விட்டுறணும் எல்லா மாணவர்களும். அதுதான் முன்னுரிமைப்படி அந்த பிரச்சனைகளை பண்புகளை அவன் முன்னாடி வைக்கிறோம். அவனவா எழுத சொல்றான். எது ஃபர்ஸ்ட்டுக்கு நீ முன்னுரிமை கொடுப்ப அதை எழுத சொல்றான். எழுதிட்டு அப்புறம் ஒரு 4 மாணவர்களா பிரிச்சு விட்டு அவன் எழுதுனதை அந்த 4 மாணவர்கள் டிஸ்கஸ் பண்ண சொல்றான். ஒருத்தர் கேட்பான், நீ எதுக்கு முதல் தமிழ் படத்தை போட்டிருக்க, நீங்க அறிவியல் படம் தான் ரொம்ப வீக்கா இருக்க, அப்ப அதுக்கு தானே நீ ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்கணும், அதுக்கு தானே டைம் கொடுக்கணும், ஸோ அந்த படத்தை முதல் எடுத்து போடு, அதுக்கு நீ அதிக டைம் கொடு, இப்படி சொல்லி அவன் கரெக்டான தீர்வுக்கு நம்ம எதை படிக்கணும் அப்படின்ற தீர்வுக்கு வரான். அதை தான் இந்த கண்டென்ட் சொல்றாங்க. மறுபடியும் வாசிக்கணும், கவனிங்க. இவை ஒப்பீட்டளவில் எளிமையான செயல்பாடாகும். இங்கு மாணவர்களின் குழுவிற்கு ஒரு பிரச்சனையின் பண்புகள் அல்லது தீர்வுகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டு, அந்த பட்டியலை கொடுத்துறாங்க மாணவர்கிட்ட. இதை நீ ஃபர்ஸ்ட் எப்படி செயல்படுவ அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கே யோசிச்சு எழுத சொல்றாரு. அதான் கொடுக்கப்பட்டு சில திட்டவட்டமான அளவுகளின்படி அவற்றை வரிசைப்படுத்துமாறு கேட்கப்படுகிறார்கள். அடுத்து பாருங்க, தனிப்பட்ட தரவரிசை செய்யப்பட்ட பிறகு, அந்த தரவரிசை செய்யப்பட்ட பிறகு ஒரு குழு விவாதம் மேற்கொள்ளுதல். அந்த குழு சொல்ல அந்த குழு விவாதம் மேற்கொண்டு இந்த வகை செயல்பாடு பாருங்க, தீர்ப்பு திறன், தொடர்பு மற்றும் தனிப்பட்ட திறன்களை உருவாக்குகிறது. இது மாணவர் தனிப்பட்ட திறனை உருவாக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் எழுதுறான், ஆஹா இது எழுது தப்பு, இதைத்தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், இதுதான் முக்கியமானது, அது தெரிஞ்சுக்கலாம். அதான் இது சிந்தனை மற்றும் கருத்து சுதந்திரத்தையும் அனுமதிக்கிறது. அவருடைய சிந்தனையையும் அவருடைய கருத்து சுதந்திரத்தையும் அனுமதிக்கிறது சொல்றாங்க. இதைத்தான்